முருகா என்று சொல்லக்கூடிய வள்ளியாகிய என்னையும் என்னை நான் சார்ந்த நாட்டு மக்களையும் கண் பார்க்க வேண்டும் என்று அந்த அனுதினம் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு கதை பணியை தொடங்குவோம். Got
திருகரம் நீட்டி மரம் தீட்டி திருகரம் நீட்டி மரம் தீட்டி அந்த மன்னவள் மலர் தந்தார் துறை தந்தார் அப்படி முருகப்பெருமனை வணங்கலாம் கூட ஆதிபராசக்தி அந்த அன்னை வணங்கிட்டு கதை பண்ணி சொல்லுவோம். கனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரேசர் மகிழோ மகிழே கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலர்கனை பணிந்தோமே அங்கைய பெண்ணிலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையா கேட்டிருந்தார் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையார் வீட்டிருந்தார் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மரகத பாவை வந்தார் வானவர் பூமாரி வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளை கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளை கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையார் வீட்டிருந்தார் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அனுதினம் என் குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை மட்டும்தான் நான் வணங்குறேன் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. முருகா என்ற எழுத்துல எத்தனை சுவாமிகளுக்கு இருக்கு தெரியுங்களா? மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிமார்கள் இருக்கின்றார்கள். எப்படி சொல்வதுன்னா, முருகா என்றால் மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாச்சன். அப்படிங்கும் பொழுது இந்த முருகனுக்கு அதாவது படைக்கக்கூடிய தொழிலை செய்யறது யாரு? பிரம்மா. காக்கக்கூடிய தொழிலை செய்யறது யாரு?
மகாவிஷ்ணு, அழிக்கிற தொழில செய்யறாரு சிவபெருமான். அப்படிங்கும் பொழுது பிரம்மாவப்பட்டவர் தன்னுடைய மனைவி கலைவாணி எங்க வச்சிருக்கிறார்? தன் நாவில் வச்சிருக்கிறார். சிவனாகப்பட்டவர் தன் மனைவி எங்க வச்சிருக்கிறார்? உடம்புல பாதியாக வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா நாவில் வச்சிருக்கிறார், சிவபெருமானோட உடம்புல பாதியில் வச்சிருக்கார். மகாவிஷ்ணு மகாலட்சுமி எங்க வச்சிருக்கார்? தன்னுடைய இதயத்திலே வச்சிருக்கிறார். அப்படிங்கும் பொழுது நம் முருகப்பெருமானை வணங்குறோம்னா 30 தேவிமார்களையும் 30 தேவிமார்கள் வணங்கலாம் கூட, மும்மூர்த்தி கடவுளை வணங்குறாள். பாக்கி யாருக்கு கிடைச்சிருக்கு? எனக்கு கிடைச்சிருக்குது. அப்படி வணங்கிட்டு இருந்தாலும் கூட நான் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விவரத்தை உங்கள்கிட்ட எடுத்து சொல்வதற்கு முன்பதாக, படைக்கும் தொழில செய்யும் போது பிரம்மாவப்பட்டவர் படைக்கும் தொழில் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி செய்யும் போது அவரு யாரை வணங்கணும்? இப்ப நம்மளே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. குறிப்பா ஒரு தொழில செய்யும் போது யாரை வணங்குவோம்? நம்ம குலக்கடவுளை வணங்குவோம். அப்படி குலக்கடவுளை வணங்கினா என்ன செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது தடைபெற்று நின்றோம். அப்போதைக்கு என்ன செய்ய வேணும்? நம்ம செய்யக்கூடிய தொழில பிரம்மதேவனுக்கே அந்த ஒரு நிலைமைனா சாதாரண மனிதர்கள் நமக்கு எப்படி ஒரு கஷ்டம். ஆகவே பிரம்மானாகப்பட்டவர் படைக்கக்கூடிய தொழில செய்யும் போது அனைத்து ஜீவராசிகளுமே என்ன ஆனது? பேயாக வந்து விரட்ட ஆரம்பிச்சிச்சு. உடனே என்ன செய்யறார்? சிவபெருமானிடம் போய் கேட்கும் பொழுது, நீ யார வணங்குன? இன்னைக்கு என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி நடக்குது இல்லையா? நேற்றுக்கு விநாயகர் சதுர்த்தி தொடங்கிடுச்சு. இந்த 5 நாட்களாக விநாயகர் சதுர்த்தி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீ யார வணங்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த உலகத்திற்கே முதல் கடவுள் யார்? நான் விநாயகர் பெருமானுங்க. அப்ப விநாயகர் பெருமானை வணங்கணும். அப்படி விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நீ இந்த தொழிலை செய்தீங்கன்னா எந்த பாதிப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்யறார்? பிள்ளையாரவை வணங்க ஆரம்பிக்கிறார். விநாயகர் பெருமானை வணங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த பிரம்மனாகப்பட்டவர் தன்னுடைய தொழில செய்யும் போது எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்றது. அப்படி இருக்கும்பொழுது நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது என்னுடைய காவல் பணியை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலத்தில் குறிஞ்சி என்ற இடத்தில் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோனிக்கும் மகளாக, அதாவது வளர்ப்பு மகள், 7 உடன்பிறவாக சகோதரர்கள் வளர்ப்பு மகள், அதாவது வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் என்னை கண்டெடுத்து வள்ளி என்று பெயராம சூட்டி மிகவும் சீர் சிறப்புமாக வளர்த்து வருகிறார்கள். அப்படி இருந்துட்டாலும் எங்களுடைய தொழில் எப்படியாப்பட்ட தொழில்? ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் பார்ப்பது வழக்குங்க. இன்று நான் காவலுக்கு வந்திருந்தாலும் கூட அந்த சிவபெருமானம் வணங்கணுங்கிறது என் மனசுல ஒரு எண்ணம். அந்த சிவபெருமானம் வணங்கி விட்டு செல்வோமே. ஏடுதன்னானடி இல்லையிலே அதை பாடுவதேனவர் இல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கோரிடும் அறநெறி கோரிடும் ஏடுதன்னானடி இல்லையிலே அதை பாடுவதேனவர் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கோரிடும் அறநெறி கோட எழுதனானடி இல்லையிலே
ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லையே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில், அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்று எதுவுமே நடப்பதில்லை, அவனன்று எதுவுமே நடப்பதில்லை. எழுந்தாவனே சிலையிலே அப்பரும் சுந்தரரும் சம்மதருமே நீரே, அருளுடன் பாடியே தீர்மானம் நீ. அருள் சுந்தரம் சம்மதருமே என்று அருளுடன் பாடிய தேவாரமே. இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே, அதை செய்பிடும் சோழரே பெருகுலமே, செய்பிடும் சோழரே பெருகுலமே. கெடுதலானதே இல்லையே, அதையே பாடுவதே அவன் இல்லையே. இறைவனை நாட, இசை பாட, இறைவனை நாட, இசை பாட, இசை மீதொரு அரைநெடும் போல எழுதந்தானதே இலையிலே. அப்படி சிவபெருமான் வணங்கிட்டு கூட ஐயா அவர்களுக்கு நன்றி. அப்படி இருந்த போதிலும் இன்று நான் குறைஞ்ச நேரத்துக்கு காவலுக்கு வந்திருக்கேன். அப்படி காவலுக்கு வந்தாலும் கூடங்க என் மனசுல நான் யார நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அனுதினமும் நினைக்காத நாளே கிடையாது. ஓஹோ. ஏன்னா என் குலக்கடவுள் முருகபெருமான் அந்த பாலாயுத தண்டாயுத பாணி அப்படிங்கிற போது அவரவே அனுதினம் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது வேற எந்த நினைப்பாவது நமக்கு வருமா? அவரோட உறுதுணை நமக்கு எப்போதுமே கிடைக்க வேணும். ஏன்னா காவல் பார்க்க வந்திருக்கிறோம், என்னுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான் உறுதுணைக்கு வரணும் இல்லையா? ஆமா. அப்படி இருக்கும்போது சரி. அவரவே மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு அன்பானது உருவாயிடுச்சு. அது எப்படியாப்பட்ட அன்பு, அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லலாமா? சொல்லுங்க. தானம் தம் தானம் தம் தானம் தம் தானம் பந்தம் ராக பந்தம் இந்த சந்தம் தந்த சொந்தம் ஒளி ஒளிரன சேரி தேவனே நான் உந்தன் பாடி உந்தன் பந்தம் ராக பந்தம் உந்த சந்தம் தந்த சொந்தம் நானும் என் ஜீவனே வாவாயின் தேவனே உந்தன் ராஜராகம் பாடுமீரும் பாறை பாலுருதே போரும் நாளான
போல அமையணும், இப்படி மயிச்சுட்டு அமையணும். அப்படியே தினமும் அவன் பாப்பா சொன்னது போல தினமும் நாடகம் ஆடிட்டே இருக்கல, எந்த கவலையும் இல்லாம. ஏன்டா வெளியே வந்து நிக்கிறோம்னு ஒவ்வொரு நேரம்லாம் தோணும். ஒவ்வொரு நேரம் அப்படி வாய்க்கிறேன். ஏன்னா அப்படி இருந்துட்டாலும் கூடங்க, இன்று நான் காவலுக்கு போக வேண்டும் என்றாலும் என் மனசுல ஆசைகள் சொன்னேன் பார்த்தீங்களா? எப்படியாப்பட்ட ஆசை? என்னுடைய ஆசையாப்பட்டது, நான் அனுதினம் முருகப்பெருமான் நினைச்ச காரணத்தினால என்னுடைய அன்பாகப்பட்டது இறை நம்பிக்கையான அன்பு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள், அதாவது பிறந்து விவரம் தெரிஞ்ச உடனே முருகப்பெருமானவே நினைச்சிட்டு இருக்கேனா? அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது, அதாவது அன்பானது எப்படிப்பமா எப்படி இருக்குன்னா காதலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்களே என்ன செய்வீங்க? பலனே, உங்களுக்கு எல்லாம் மனசுல ஆசை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? ஆசை வந்துச்சுன்னா என்ன, கடிதம் போடுவோம், எழுதுவோம், பேசுவோம், அப்படி சொல்லுவீங்களா? ஏதோ பண்ணுவோம். நான் அப்படி வந்து இப்ப சாதாரண மனிதருக்குள்ள பார்த்திருந்தா அப்படி சொல்லலாம். சரி, நான் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது யாரு? முருகப்பெருமான. அப்படி சொல்ல முடியுமா? நான் மனசளவுலதான் நினைச்சிட்டு இருக்க முடியும். ஆனா என்னுடைய காதலாகப்பட்டது ஒருதலை காதலாகவே இருக்கு. ஆனா இருதலை காதலாக ஆகுமா? நீ நடந்துக்கிற பொறுத்துதான். அப்படியா? இருதலை காதலாக மாறி திரும்ப ஒருதலை காதலாக அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வரும் பொழுது மனசுல அவ்வளவு ஆசைகள். என்ன அமைதியான மக்கள், எப்படி அமைதியான ஒரு கோயில் நம்ம முன்னாடி நம்ம அமைஞ்சிருக்கோம், எப்படி அப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு எப்படி என்ன தோணுகிறது? எப்படி இருக்கு சொல்லுவோமா? செம்மீனே செம்மீனே சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாணம் மாறி கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும் செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, மலர்காரி பெண்ணுக்கு மலவாடை கண்ணுக்கு கல்யாணம் மாறி கொண்டு வா, மஞ்சள் தாலியும் குங்குமமும்
யார் போறோம் தெரியுங்களா? யாரு? நானு, எனக்கு அப்புறம் ஒரு தோழி, சரி, அதுக்கப்புறம் ஒரு தோழி இருக்கா பாத்துங்க. அவள இந்த ஊருக்காகவே அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னா பாத்துங்க. அவ யாரா? ரத்னாஸ்ரீ. ரத்னாஸ்ரீ பொம்பளைனா அவ்வளவு பொறாமையா இருக்கும். அவ வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு பற்றும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க 3 பேர் சேர்ந்து காவலுக்கு போனோம். காவல் பாக்குற எண்ணத்துல நான் வந்துட்டேன். அவங்க நினைப்பு என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா காட்டு காவலுக்கு போனோம்னு யார் சொல்லியிருக்கிறது? அப்பா சொல்லியிருக்கிறார். அப்பா சொல் பேச்ச கேட்டுதானே இந்த இடத்துக்கு காவலுக்கு வந்திருக்கிறோம். அப்பா சொல் பேச்ச கேட்காம இருக்கலாமா? அப்பா சொல் பேச்ச கேட்கலாம் என்ன செய்வாங்க? ஏன்டா அந்த பிறவில அந்த பிள்ளை எல்லாம் பெத்து எடுத்தோம் அப்படிங்கிற பேர் வாங்குவாமா? வாங்க கூடாது. இந்த பிறவில பிறந்துட்டோம், நம்ம தாய் தந்தை சொல் பேச்ச கேட்டு நடந்திருக்கிறவங்க என்ன எல்லாத்துக்கும் வரணும். இல்லன்னா என்ன செய்வாங்க? ஏன்டா அந்த பிள்ளை பெத்து எடுத்துக்கிற நினைப்பு இருந்துட்டாலும் கூட, ஆனா சொன்ன பேச்சு கேட்டோம்னா இதை கொஞ்சம் உண்மையே செஞ்சிருக்கோம். நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்கணும். பெத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம்னா அதுல என்ன இருக்கு? சொல் பேச்சு கேட்கறதுலதான் இருக்கு. அப்படிங்கிற எண்ணத்துல எங்க அப்பா சொல் பேச்ச மீறக்கூடாதுங்கிறதுக்காக காவல் பார்க்க வந்திருக்கேன். அப்படி காவல் பார்க்க வரும்போது தோழிகளும் சேர்ந்து வரணும். அவங்க வரும்போது ஒரு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு வேளை கல்யாணம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தோழியை வரையும் என்னை எப்படி எதிர்பார்க்கணும்? எப்படி எதிர்பார்க்கணும்? மனவர்
ஐயா அது என்ன இருக்கும்போது இன்னும் அவங்களை காணவில்லையே. நான் அவங்களே நினைச்சிட்டு இருக்கேன். காவலுக்கு போனோம், அப்பா சொல் பேச்ச கேட்டு வந்திருக்கிறோம். கால நேரம் எப்படி இருக்கு? கால நேரத்தை பொறுத்து நடந்துக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு தூது விடுவோம். இப்ப நாளும் வர்றாங்களா வரலையான்னு பாக்குவோம். பார்க்கலாமா? மேகத்தை தூது விட்டா தேசமாறி போகும்போது நாகமுள்ள மாச்சானே தண்ணியில் நான் தூதுவிட்டேன். தண்ணிக்கு இந்த கண்ணி தந்திருக்கும் மொத்தமெல்லாம் எண்ணிக்கை குறையாம எப்ப வந்து தர போற, நீ எப்ப வந்து தர